ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இரும்புச்சத்து அதிகமுள்ள முருங்கைக்கீரையை வச்சு ஒரு துவையல் செய்யலாமா? அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, புளி, வரமிளகாய், தேங்காய், இவ்வளவு தாங்க இதுக்கு தேவையான பொருள்கள். இதை வச்சு நம்ம எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானிலையில் எண்ணெய் ஊற்றி உளுந்து, கடலைப்பருப்பு ரெண்டையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த பருப்பு ஐட்டங்களில் கறியை போகாமல் இருக்கும். கறியை போயிடுச்சுன்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் 1 by 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா வணக்கிடணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வரமிளகாய், கருவேப்பிலை, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைக்கீரை, அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். முருங்கைக்கீரையில் இந்த எண்ணெயிலேயே நல்லா வணங்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இது கூடயே தேவையான அளவு உப்பு, நம்ம எடுத்து வச்சிருந்த புளி, தேங்காய் பூ அதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்திங்கன்னா சுவையான முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆயிருங்க. இதை இட்லி, தோசை, சூடான சாதத்தை கூடயும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். முருங்கைக்கீரையே பிடிக்காதங்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் துவையல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுப்பாங்க. உண்மையிலே நான் இதை ஃபஸ்ட் டைம் தான் பண்ணேன். உண்மையிலே டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.